மற்றவனுக்காக நம்ம பரிந்து பேசக்கூடாது. பரிந்து பேசணும்னா நம்மளுடைய பொசிஷனே ஸ்ட்ராங்காக இருக்காது, வீக் ஆகிடும். அடுத்தவனுக்கு பரிந்து பேசாதீங்க. எவன் நமக்கு பரிந்து பேச வரணும் அவனுக்கு பேசுங்கள். அனாவசியமாக நம்முடைய நண்பன் என்றோ நம்முடைய உறவினர்கள் என்றோ அவர்களுக்கு பரிந்து பேசாதீர்கள். அதனால் லூஸ் பண்ண போது நாம தான். அதை பார்த்து சிரிக்க போகிறது சனி. அந்த நிலைமையில தான் சனி இன்னைக்கு வச்சிருக்காரு. அர்த்தாஷ்டம சனியை நமக்கு கொடுத்துட்டுருக்கார். அது ரொம்ப அதே மாதிரி தேவையில்லாத இடத்துல மூக்க நுழைக்காதீங்க. தேவையில்லாத ஒரு பெண் ஸ்நேகமோ தேவையில்லாத நண்பிகள் ஸ்நேகமோ தேவையில்லாதது அதெல்லாம் நம்ம மூக்க நுழைச்சோம்னா நமக்கு செலவு தான் அதிகமாகும். அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷன், பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறத ரொம்ப யோசித்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுங்கள். அது வாயு ஜீவோத்தமா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்முடைய குரு, ஏன்னா குருவனுடைய வீடு தான் 4ஆம் வீடு. அதனால் குருவனுடைய பரிகாரம் ஏதாவது செஞ்சுவாங்க. தட்சிணாமூர்த்தியை போய் பார்த்துட்டு வாங்க, அல்லது குரு ராகவேந்திரரை போய் ஒரு தரம் சேவிச்சுட்டு வாங்க. இது ரெண்டுமே இப்போ நாம் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், நண்பர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும், இப்படியெல்லாம் நினைக்கிற போது ஒரு குருவுக்கு பரிகாரம் செஞ்சுட்டு வந்தோம்னா, குருவை வணங்கி விட்டு வந்தோம்னா அந்த இது நமக்கு நல்லபடியாக முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. குரு தட்சிணாமூர்த்தி செஞ்சாலும் சரி, குருன்னு நம்ம யாராக நினச்சிட்டு இருந்தாலும் சரி. சில பேருக்கு குரு ஐயப்பன் இருக்கும். நம்ம எதுவாக இருந்தாலும் ஐயப்பனுக்கு சொல்லிட்டு தான் சார் நான் செய்வேன், ஐயப்பனை வேண்டி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். சில பேருக்கு இன்னும் சொல்லணும்னா பைரவர் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பார். அதை விடுத்து சில பேருக்கு கிராமங்கள்லேருந்து வெளில கிளம்புற போது வீரபத்ர சுவாமி நமக்கு ஒரு வெளியில் கிளம்புற போது அந்த நாட்டினுடைய எல்லையாக, நம்ம கிராமத்தினுடைய எல்லையாக எல்லை தெய்வங்கள் நமக்கு இருக்குது. அந்த எல்லை தெய்வங்களை நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. எல்லை தெய்வங்களை வணங்கி வாருங்கள். அதை நம்ம